Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 46 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இன்னைக்கு டேல நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ நான் சொல்றேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்த்திகா ஃப்ரம் நாமக்கல். அவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். அவங்களுக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. காஃபி குடிக்க கூடாது, நம்ம மில்கே அவாய்ட் பண்ணணும், சுகரை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க. ஐ திங்க் அவங்க புதுசா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்களுக்காக. அதுக்கப்புறம் முருங்கை இலை ஜூஸ். அதுக்கப்புறம் அதுல முருங்கை இலை ஜூஸ்ல முருங்கை இலைய சூப் ஜூஸ் ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு அதுல சியா சீடு போட்டு குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இது ரெண்டுமே தனித்தனியா குடிக்கிற வரைக்கும் நல்லது. இல்லைன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதை ரெண்டையுமே தனித்தனியா குடிங்க. அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேசியிருந்தாங்க ஃபேமிலி மாதிரி. அதுல சொன்னாங்க சுத்தி போடுங்க வெள்ளி செவ்வாயில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சைட்ல அதான் ஒண்ணு, வெள்ளி செவ்வாயில சுத்தி போட சொல்லுவாங்க. நான் எப்ப தோணுதோ அந்த டயத்துல கண்டிப்பா சுத்தி போட்டுருவேன். கண்டிப்பா ட்ரை பண்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த மாதிரி சிரிப்போட பேசுறதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம பிறப்பிலே ஒரு விஷயம், அது பாடி விட்டு போகாது இல்லையா. இன்கேஸ் நான்லாம் சைலண்டா ஆனேன் அப்படின்னா என் மூஞ்சிய பார்க்கவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி உம்முன்றதா என் ஃபேஸ் நல்லாவே இருக்காது. சிரிச்சாதான் என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. சோ சம்டைம் நான் கோவமா இருக்கேன் அப்படின்னா சைலண்டா இருப்பேனா. சோ அந்த டைம்ல என் மூஞ்சியை என்னாலே பார்க்க முடியாது. சோ அதுதான். அதுக்கப்புறம் மார்னிங் கம்மங்கூழ், அதுக்கப்புறம் ராகி கூழ். கம்மங்கூழ் ராகி கூழ் காலைல குடிக்கிறோம்னா மதியம் ரைஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் திரும்ப சொல்ற ஒரு விஷயம், மில்லட் ரைசஸ் எடுத்துக்கோங்க, கோதுமை ரவை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஆனா ஒயிட் ரைஸ் வேண்டாம். அததான் சொல்றேன். அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு ரைஸ் அவ்வளவுதான். ஜெயபிரியா சிஸ்டர் சொல்றீங்க, சூப்பர் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆகுறனோ இல்லையோ நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னை இப்பவே அந்த லெவலுக்கு ட்ரீம் பண்ண வைக்குது. சோ எல்லா சிஸ்டர்ஸுமே அவ்வளோ லவ்லியா அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு உண்மையா இன்னும் என்னால அதை முடியலைங்க. அது அவ்வளோ எனக்கு லெவன் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. அததான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றேன்னு தெரியல. நன்றியை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுரக்காய் அப்புறம் ஆம்லா ஜூஸ் எல்லாம் டெய்லி எடுத்துக்கலாமா எம்டி ஸ்டொமக்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சுரக்காய் ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இல்ல அது நீர்ச்சத்து அதிகம் இருக்கு இல்லையா. சோ குளிர்ச்சியா இருக்கும். சோ ஆம்லா ஜூஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா டெய்லி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இஞ்சியோட ஸ்கின்ன பாத்தீங்கன்னா போடலாம் சிஸ்டர். நாங்க அப்படிதான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க அந்த ஸ்கின் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க கேன்சர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நாங்க ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இந்த இஞ்சியை இப்படிதான் பயன்படுத்திட்டு வர்றோம். சோ அது தெரியல. சரி, இனிமே இஞ்சி தோலை எடுத்துட்டு யூஸ் பண்ணிடலாம். எதுக்குன்னா வருமுன் காப்பது சிறந்தது மாதிரி போயிடலாம். என்னது அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா ஐ திங்க் இப்ப இன்னும் ஒரு 4 days இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 days சண்டே அதுக்குள்ள முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அப்போ அதான் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணிடும் நினைக்கிறேன். அப்போ செப்டம்பர் ஃபுல்லா இருக்கு. அக்டோபர் ஒரு 10 நாள் இருக்கு ஐ திங்க்.
அக்டோபர் வந்து 14-15 நாங்க கிளம்புற மாதிரி இருக்கு. சோ ஒரு 40 நாள் கேப் இருக்கு. சோ என்ன பண்ணலான்றத நீங்க எல்லாருமே யோசிச்சு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை பார்த்து கண்டிப்பா வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு வாரம் கேப் விட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு வாரம் கேப் விட்டுட்டு நம்ம அகைன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் தான், பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லும் போது நான் அதற்கான எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். சோ உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர்னு சொல்லியிருந்தேன், தப்பா சொல்லியிருந்தேன். சங்கீதா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கலாம். அவங்க வந்து ஃபீடிங் மாம். அவங்க வந்து குழந்தைய வச்சுட்டே தான் வாக்கிங் ஒர்க் அவுட் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் மட்டும் நான் கம்மியாகலன்னு சொன்னாங்க. பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணலாம், அந்த பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சமா வந்து லாஸ் ஆகும். அதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி டயட் கண்டிப்பா வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நியூ மாம் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஃபீடிங் மதர் வந்து 6:30 to 7 வந்து சாப்பிட்டா எங்களுக்கு வந்து கரெக்டா வராதுன்ற மாதிரி ஃபீல் பண்றவங்க, ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்துல எல்லாருமே நான் 6:30 to 7 சாப்பிடுறது ரொம்ப அந்த சூரியன் மறைறதுக்குள்ள சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சோ முயற்சி பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்க இது பண்ணுங்க. ஆனா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த டைமிங் 6:30 to 7 சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆகி நீங்க தூங்க போகும்போது கரெக்டா இருக்கும். காலைல உங்களோட வெயிட்லயும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரவை வந்து எத்தனை வேலை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ரவையில வந்து கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, ஆனா அதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால அதை வந்து நீங்க ஏதாவது ஒரு வேலை தான் எடுத்துக்கணும். இப்ப சப்பாத்தியை நான் சொல்ற மாதிரி ரவையும் அதே மாதிரிதான். சரிங்களா? தமிழ் ராணி, ஹாய் தமிழ் ராணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்னை வந்து ஒரு கைண்ட் ஹார்ட் சிஸ்டர், நீங்க கைண்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து முளைக்கட்டிய பயிர் வந்து அப்படியே சாப்பிடுறது நல்லதா இல்ல அவிச்சு சாப்பிடுறது நல்லதா அப்படின்னு கேட்டதுங்க. எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அவிக்காம சாப்பிட்டா ஒரு மாதிரி நரிச்சுன்னு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அவிச்சிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு நல்லதா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கரெக்டா அவியற அளவுக்கு தண்ணி வைங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிட்டாலும் அந்த தண்ணியும் குடிச்சிருங்க. அப்பதான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். சோ அததான் வந்து சொல்வேன். அதுதான். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். என்னோட நேத்து வந்து 23,000 ஃபாலோவர்ஸ் வந்து வந்ததா சொல்லிட்டு அதுல வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பார்க்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாருங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் சம்டைம் வந்து போடுவேன், ரீல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட போடுவேன். நீங்க வந்து ஒரு சிஸ்டர் இந்த நான் கம்யூனிட்டில போட்டோன்னுமே ஒரு 2-3 சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப நேச்சுரலா பேசுறீங்க சிஸ்டர், என்னோட வாய்ஸ் கொடுத்து பேசினேன்னா சோ அவங்களுக்கு வந்து இன்னும் கனெக்ட் ஆச்சு. சோ பேசணும்னு விருப்பப்படுறவங்க டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும், இல்லைன்னா நீங்க கம்யூனிட்டி பர்சனல லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் மூலமாவே நீங்க வந்துடலாம். சரிங்களா? உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த சிரிப்போட பேசுறது. அதேதான் 2-3 சிஸ்டர் சொல்றது, சிரிப்போட பேசுறது தான். ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருமே. எல்லாருமே நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். சோ எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு திருமண நாள் கல்யாண நாள் ஓடுதானே, நான் உளர்றேன் பாருங்க. திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தேங்காய், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தேங்காய் பூ சாப்பிடுறீங்கன்னா அந்த நட்ஸ் விஷயங்களை அன்னைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே ஃபேட் அதிகம். எல்லாமே ஒரே நாள்ல சாப்பிடாதீங்க. இன்னைக்கு நீங்க தேங்காய் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு வந்து நட்ஸ் வந்து எடுத்துக்கிறாதீங்க, வேர்க்கடலை எல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து புரோட்டீன் இருக்கிற அளவுக்கு அதுல வந்து ஃபேட் அதிகமா இருக்கு. சரிங்களா? புரோட்டீனை விட ஃபேட் அதிகமா இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நாள் ஒன்னு எடுத்தா ஒரு நாள் ஒன்னு எடுக்காதீங்க. அப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணலாம் இல்லையா. இன்னைக்கு வந்து நம்மளோட வெயிட் 58.75 வந்து இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். காலையிலே பாத்தீங்கன்னா நல்ல மழை, நைட்ல இருந்தே நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, நிக்கவே இல்லை. சரியான மழை இருந்தாலும் அந்த ஸ்கூல் போற டயத்துல எப்படி நின்றும்ன்ற ஒரு நம்பிக்கை, தம்பியை கிளப்பிடலாம், இப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு லீவ் போட்டுட்டே இருந்தோம்னா அப்ப கஷ்டமாயிடும், அதுவே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும் இல்லையா. ஸோ ரொம்ப பெஞ்சிட்டு தான் இருந்தது. அப்புறம் அந்த டயத்துல கரெக்டாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் பண்ணினேன். வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கணும். நீங்க வந்து இதுதான் குடிக்கணும் இல்லை, நிறைய ஆப்ஷன் நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, அதெல்லாமே குடிச்சுக்கலாம். காலைல வந்து அப்படியே நல்ல மழையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து குடிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டைக்கல்ல வந்து ஊற வச்சிருக்கேன். பாத்தீங்களா, என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட மாமனார், அதாவது என்னோட தாத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவு நாள். ஸோ அதனால வந்து ஒரு 10 பேருக்கு வந்து 11 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து பண்ணுவேன். எங்க வீட்டுல யாருக்காவது நினைவு நாள் வந்தாலோ இல்ல பிறந்த நாள் வந்தாலோ என்னால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ண போறேன். கொண்டைக்கல்லை அலசி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு தான் வந்து மாவு வந்து இப்போ செய்யறேன். நார்மலான கோதுமை மாவு, அதுல உப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா. சரி, அவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைக்கல்ல வந்து நல்ல விசில் வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து சென்னா மசாலா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் சென்னா மசாலாவும் தான் வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ஹெவியா நம்ம பூரிலாம் போடணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னா மசாலா பண்றதுக்கு வந்து ஒரு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதுல ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் நான் வந்து அரைச்சு வந்து சேர்த்துட்டேன் ஒன்னாவே. அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு, அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமா செய்யறேன். கொண்டைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா வந்து பாருங்களேன், ஒரு குக்கர் நிறைய வந்து கொண்டைக்கல்ல வந்து வேக போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு வேணும் இல்லையா. ஸோ பத்தாம இருக்கக்கூடாது. அதனால நல்லா அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து நல்லா வந்து கம்மியான குவான்டிட்டி தானே, நல்லா வத்தி வந்துருச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி விட்டு அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இதுல வந்து இந்த ஆம்ச்சூர் பவுடர், அதை வந்து மாங்காய் பொடி வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான லெமன் ஜூஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நல்லா தண்ணிலாம் சேர்த்து கொண்டைக்கல்லையும் சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுக்கலாம், தேவையான உப்பு போட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பூரியை போட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அவனுக்கு தான் சும்மாவே பூரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ 3 பூரியை போட்டுட்டு சென்னா மசாலா வச்சு போட்டுக்கலாம். நல்லா வந்து பூரிக்கு வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும், அதுதான் வந்து முக்கியமான டிப்பு. அதுக்கப்புறம் இப்படி லைட்டா இது ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாவே சூப்பரா பூரி வந்து உப்பி வரும், வேற எதுவுமே கிடையாது. பூரி வந்து அவருக்கு வந்து பாருங்களேன் 3மே புஃபலா இருக்குங்க பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னா மசாலா அந்த சைடு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா செம்மையா இருக்குல்ல. இதுல வந்து கடைசியா இந்த கசூர் மெத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க. இதை வந்து அப்படியே கிரஷ் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து நார்மல் கொத்தமல்லி தலை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளான முறையில வந்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு கூட நீங்க வந்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பாலும் வந்து ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாலையும் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். ஏன்னா அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னாவே எனக்கு வந்து ஏன்னா 7:30 மணிக்குங்கும் போது டக்குன்னு நமக்கு வந்து முடியணும். எனக்கு கொண்டைக்கல்லாம் அதிகமா இருந்தனால வேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது குக்கர்னாலுமே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன் மழை வந்து கொஞ்சம் கரெக்டா நின்ற மாதிரி இருந்தது. எதுக்கும் கொடை எடுத்துட்டு தான் வந்து போறாங்க. கொஞ்சம் பக்கத்துல தான் ஸ்கூல், பைக்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ விட்டுட்டு வரக்குள்ள நான் இன்னொரு போர்ஷன் வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. பிசைஞ்சு வச்சதையும் உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு 11 பேருக்கு அப்படின்னா நான் வந்து 3 வைக்கிற மாதிரி என்னோடது. அதனால சோ அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. சோ அதனால மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் அண்ட்
கோகனட் நட்ஸ் மூஸ்லி வந்து பால் ஊற்றி வச்சுட்டு பூரி வந்து நிறையாவே வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம போட்ட பூரினா அவங்களுக்கு பிடிக்கும். சென்னா மசாலாவும் நிறைய வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணேன். ஆனால் நடந்தது என்னமோ வேற. ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரியான அடமலை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு அதுக்கப்புறம் வந்து பூரி போட்டு சென்னா மசாலா வச்சு அதுக்கப்புறம் காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்ததை வீட்டில் வச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் 50 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை அந்த அவிச்சது வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பெரிய ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால அப்படியே அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடும், இப்படி கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பெல்லாம் கட் பண்ண டைம் கிடையாது. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி எல்லாமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வந்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா தேய்ச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூரிக்கு வந்து கொஞ்சம் கனமா தேய்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடைகள்ல வந்து மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா நிறையா, அதை வந்து அதே மாதிரி சென்னா மசாலா வந்து பண்ணியாச்சு. குவான்டிட்டி இதுக்கு ஏத்தாப்புல தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதே மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்து காரத்துக்கு ஏற்ப பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். தேய்ச்சி வச்சதை வந்து டக் டக்குன்னு போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடுத்தடுத்து பண்ணணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம். 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு இடையில நான் எடிட்டிங்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனாலதான் டைம் வந்து போயிடும் எனக்கு. அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பூரியை வந்து தேய்ச்சு மிச்சது கொஞ்சம் தேய்க்காம வச்சிருந்தேன்னா அதையும் தேய்ச்சி டக் டக்குன்னு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சுக்கணும், அதுதான் வந்து முக்கியம். இங்கே பாருங்களேன், நல்லா வெந்து ஊத்திருச்சு. நல்லா மழை பெய்யும் போதே இந்த மாதிரி வந்து இருக்குது. பூரி போட்டாலே அப்படி தானே இருக்கும். ஸோ இந்த பாருங்களேன், எல்லா பூரியும் போட்டுச்சுட்டு சின்ன மசாலையும் சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இந்த ஃபாயில் ஷீட் டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். எப்பவுமே இதில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி கொடுப்போம். ஹஸ்பண்ட் வந்து மேலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளே வந்து பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 3 பூரி வந்து வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து பேக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த பூரி சென்னா மசாலா அந்த மாதிரிலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி உணவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அந்த பூரியும் சென்னா மசாலா பண்ணுவேன். இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி இந்த சென்னா மசாலா வந்து பண்ணுவேன் எப்பவுமே அன்னதானம் பண்ணுறதுக்கு. அது வந்து எனக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேக் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் உட்காந்து எல்லாத்தையுமே பூரியும் சென்னா மசாலையும் வச்சு சூப்பரா வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தா நல்லா பெரிய பழமாவே வாங்கிட்டு இருந்தேன். அதையும் அது கூட செட்டா வச்சு நல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு ரேப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு நல்லா பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். அம்மாச்சியும் மாமாவும் போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல இருக்காங்க இல்லையா, என்னோட ஹஸ்பண்ட் வெளில போவாங்க, அவங்களும் அப்படியே வந்துருவாங்க. ஸோ கொடுக்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்க பாருங்களேன், குரங்கு வந்து இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து ஜங்கல் சைடு தான். ஸோ இந்த சைடு வந்து நிறைய குரங்கு வந்து வரும். சரி வரவுனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பழம் தூக்கி போட்டேன், இதே மாதிரி வந்து சாப்பிட்டுச்சு. சரின்னு அழகா இருந்தது. ஏதோ என்னோட மாமனார் நினைவு நாள், ஒரு விலங்கு வந்து சாப்பிட்ற, ஒரு வாயில்லாத ஜீவன் சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அது போக ஒரு 10-11 பேருக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தமேன்ற ஒரு திருப்தி இருந்தது. இதே மாதிரிதாங்க நான் எப்பவுமே எங்க வீட்டுல யாருக்காவது நினைவு நாள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் வந்து பண்ணிடுவேன். எனக்கு வந்து அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும். இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் பழத்தை கொடுத்துட்டு நான் வந்து வேடிக்கை பார்த்துக்க வச்சுட்டு இருந்தேன் தருணை. கவனம் என்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. 2 பேரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. குரங்கு இப்படிங்கிறத சைடு வந்துச்சு பாருங்க, எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பயம். கதவை சாத்திக்கிட்டு அப்புறம் அந்த ஜாலி மாதிரி இருக்கும்ல, அந்த கதவை வழியா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா குரங்கு வந்து நம்ப முடியாது இல்லையா, அது பாட்டுக்கு கடிச்சு வச்சுட்டோம். சின்ன வயசுல எங்களோட குலசாமி கோயில் அழகர் கோயிலா, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு முறுக்குக்கு நான் வந்து குரங்கோட சண்டை போட்டேன்னு சொல்லுவாங்க எங்க சித்தி மடியில உட்காந்துக்கிட்டு. ஸோ சின்ன பிள்ளைல அதெல்லாம் நடந்தது, பயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் எவ்வளவு குமிஞ்சு கிடந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஃபுல்லாமே விலக்கி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சென்னா மசாலா கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால வந்து ஜீரா ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பண்ண போறேன். அரிசியை வந்து களைஞ்சு ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டை அப்புறம் அந்த இலை இருக்குல்ல அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்க கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். அந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாமே சேர்த்துக்கல, சும்மா ஜீரகம் கரம் மசாலா ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த நெய்ல வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்து லைட்டா வந்து ஒரு வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிடலாம். அவ்வளவுதான். ஜீரா ரைஸ் ஒரு சிம்பிளா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி சென்னா மசாலா, பன்னீர் கிரேவி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நல்ல வாசனையா வந்து இருக்கும். அந்த நெய் ஜீரகம் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து மூடி வச்சு குக்கர் வந்து விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சென்னா மசாலா கொஞ்சம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, எப்படின்னா அந்த நம்ம காலையில வந்து வீட்டுக்காக பண்ணது கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துக்காக பண்ணது கொஞ்சம் இருந்ததா, ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கரும் நல்லா வந்து விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வந்து கிளறி விட்டா உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்துடலாம். அவங்க வந்து மாடியில வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ ஜீரா ரைஸ் வச்சு சென்னா மசாலா வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சுங்க. ஜீரா ரைஸும் சென்னா மசாலாவும் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1:15 டைம்ல நான் வந்து சமையல் முடிச்சாச்சு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. சரி கொஞ்சம் டைம் இருந்தது. டியூஷன் மிஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டியூஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா. தம்பி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டேவா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பர்த்டேமா நம்ம வந்து இது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரி மில்க் பெரிய சில்க் இருக்கும் இல்லையா, பெரிய டைரி மில்க் தான், இவங்க என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க ரிட்டர்ன் வந்து கேக் கூட கொடுத்து விட்டாங்க. அவ்வளோ வந்து அவனுக்கு வந்து சந்தோஷம். சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லஞ்ச் வந்து காலையிலே பூரிக்கு மாவு பசஞ்சல, அப்ப நமக்கு 2 சப்பாத்திக்கு 2 உருண்டை எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து சப்பாத்தி போட்டுட்டு அது கூட வெள்ளரிக்காய் வந்து நிறைய கட் பண்ணிருக்கேன் பாருங்க, பெரிய வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்னா மசாலா வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். இந்த மதிய லஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதே பாத்திரம் விளக்கிட்டேன் இல்லையா, பாத்திரம் விளக்குற வேலை இல்லை, அதனால வீடியோ எடிட்டிங் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டு கொடுக்கலான்னு பட்டு இந்த கப்பு தாங்க ஒரு 2 கப்பு வந்து புதுசா அப்போ வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா காஃபி கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். வெயிட் லாஸ் டயத்துல நல்லா வாக்கிங் போங்க, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நல்லா வந்து வாக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு வந்து டைம் டின்னர் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவையும் தயிர் உப்பு அதை வந்து கலந்து நான் வந்து தோசை ஆல்ரெடி சுட்டு காமிச்சேன் இல்லையா, தயிர் ரவை உப்பு, ரவை தயிர் உப்பு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 3 மட்டும் தான். அதை கலந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து தோசை மாவு மாதிரி ஊற்றினோம்னா நல்லா இருக்கும். அதுல வந்து முட்டையும் உப்புலாம் போட்டு பெப்பர் போட்டு வந்து தோசை வந்து பண்ணி கொடுத்தாங்க, முட்டை தோசை மாதிரி. அது கூட தக்காளி சட்னி வச்சு ஒரு தோசை நல்லா சாப்பிட்டேன் ஃபில்லிங்கா. ரவை தோசை, ஒரு முட்டை வந்து சேர்த்த ஒரு தோசை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி 2 பேருமே அதே தான் வந்து சாப்பிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அன்னைக்கு வந்து ரவா தோசை தான் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் ரெசிபி வந்து சூட் பண்ணலை. ஆனால் என்னன்னா ரவை தயிர் உப்பு அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்க, பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டாங்க. காலையிலேருந்து செம்ம டயர்ட் இல்லையா, ஸோ கடைசியாக வந்து இன்னைக்கு வந்து தண்ணி தான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் ஜீரக தண்ணி, இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அதுதான் வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், கடைசியா வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டேவை நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.